ஊடகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. சின்ன பசங்களை ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெரியவங்க பல பேர் பாராட்டிடுறது உண்டு. ஆனால் அந்த பாராட்டுதல் எல்லா பையங்களுக்கும் நல்ல விதமாக மனசில் போய் பதியுதா அப்படின்னா அது கேள்விக்குறி தானே. இங்கே ஒரு பையன் அவன் வாங்கின பாராட்டால் என்ன பாடுபடுறான், அதை பற்றின கதையை தான் இன்றைக்கி நம்ம குட்டி ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு பெரிய பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தில் நிறைய மாணவர்கள் ஆயிரக்கணக்கில் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனாலும் சில மாணவர்கள் மட்டும்தான் இந்த நாட்டு நலப்பணி திட்டம்னு இருக்கும் இல்லையா, அதில் கலந்துருப்பாங்க. அதில் சேர்ந்து நிறைய பயிற்சிகள் எடுக்கிறது உண்டு. வெளியூர்களில் போய் இந்த இடங்களையெல்லாம் சுத்தம் செய்கிற அந்த பணிகளை எல்லாம் செய்கிறது உண்டு. பிள்ளைகளுக்கு சமூகத்தின் மேலே அக்கறை வரணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தில் அரசாங்கம் உருவாக்கி இருக்கக்கூடியது தான் இந்த நாட்டு நலப்பணி திட்டம் அப்படிங்கிற அந்த ஸ்கீம். இதில் அந்த ஸ்கூலில் படிக்கிற சில 100 பையங்க மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்களையெல்லாம் ஒரு ஊருக்கு டூர் கூட்டிகிட்டு போனாங்க. அது மாதிரி போகிற இடத்துல ஒரு பெரிய அணைக்கட்டு, அந்த அணைக்கட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆறுல இருந்தானே வரும். அணைக்கட்டெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க, அணைக்கட்டை சுத்தம் பண்ணுறாங்க. ஆசிரியர்கள் குழுவும் அங்கே இருக்குது. அதில் ஒரு தலைமை ஆசிரியர் ஒருத்தர், அவர் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கார். இது இந்த இடம், இது இன்ன இடம், இங்கே இன்ன மாதிரி இருக்கும்னு போகிற வழியில் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அணைக்கட்டை சுத்தம் பண்ணுற அந்த வேலையை காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் வரைக்கும் இந்த மாணவர்கள்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக அழகாக செஞ்சு முடிக்கிறாங்க. அங்கே இருந்து கொஞ்சம் தூரம் தொலைவில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு வர்றாங்க. அங்கேயும் அந்த சுத்தம் செய்கிற பணிகளை எல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க. இப்போது அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இந்த அணைக்கட்டுக்கு வர்ற அந்த ஆற்றினுடைய ஒரு கால்வாய் அந்த மாதிரி இருக்குது. சின்ன இடம்தான் அந்த கால்வாய். அந்த கால்வாயினுடைய கரைகளில் நிறைய முள் செடிகள் இருக்குது. அதையும் சுத்தம் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த ஊர் தலைவர் இந்த தலைமை ஆசிரியர் கிட்ட சொல்கிறாரு. அவர் சொன்னார், அதனால என்ன, எங்கள் பையங்களை விட்டா 1 மணி நேரத்தில் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுவாங்க. இந்த கால்வாய் கரையைத்தானே உங்களுக்கு நாங்கள் சரி பண்ணி கொடுக்கணும், அதையும் செஞ்சிடறோம் அப்படின்னாரு. போய் அந்த பையங்களை எல்லாம் விட்டா அவங்கெல்லாம் ஆளாளுக்கு எல்லாம் முள்ளு செடியெல்லாம் சுத்தம் பண்ணி வேக வேகமாக வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போது இந்த கூட்டத்துக்குள்ள ஒரு மாணவன், அவனுக்கு ரொம்ப ஒரு சூட்டிகையான குணம் உண்டு. சொன்ன வேலையை விறுவிறுன்னு செய்வான் தான். அவன் ஒரு இடத்துல நின்று அந்த முள்ளு செடியை வெட்டிகிட்டே இருக்கான். இந்த ஹெட் மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவனுக்கு பக்கத்தில் அப்படி நடந்து வந்துக்கிட்டே இருந்தார். நடந்து வந்துட்டே இருக்கிற போது மண் சறுக்கி அவர் காலு இடறி அப்படி விழுக போயிட்டார். ஒரு பக்கம் அப்படி லேசாக விழுகவும் ஆரம்பிச்சிட்டாரு. இவன் பக்கத்தில் நின்னவன் அந்த ஆசிரியருடைய கையை பிடிச்சி இழுத்து தடுத்துட்டான். இவர் விழுந்து அந்த கால்வாய்க்குள்ளே போயிருக்க வேண்டியவர், ஆனால் கரையிலேயே லேசாக விழுந்ததோட இந்த பையன் பிடிச்சிட்டதுனால அவர் தப்பிச்சிட்டாரு. இப்போது அந்த பையனுக்கு ஹெச்எம்மை காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஹெச்எம் என்ன சொன்னார், பரவாயில்லையே, இந்த சின்ன பையன் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த போதும் பக்கத்தில் வந்த நம்மளையும் கவனித்து சமயோஜிதமாக உடனடியாக காப்பாற்றிட்டான் அப்படின்னு அவனை ரொம்ப பாராட்டி அப்படியே ரொம்ப உச்சி முகந்து சந்தோஷப்பட்டுட்டு நன்றி சொல்லிட்டு போயிட்டார். டூரெல்லாம் முடிஞ்சுது. எல்லாரும் பஸ் ஏறி திரும்ப ஊருக்கு வந்துட்டாங்க. பள்ளிக்கூடம் அடுத்த 1 நாள் 2 நாள் விடுமுறை முடிஞ்சு மீண்டும் பள்ளிக்கூடம் திறந்துச்சு. இந்த பள்ளிக்கூடம் திறந்த அன்னிலேருந்து காலையில் ப்ரேயர் ஹாலில் ஆரம்பித்து விளையாடுற மைதானத்துலேருந்து கிளாஸ் ரூம்லேருந்து லேப்லேருந்து எல்லா இடத்துலையும் இந்த பையன், இந்த ஹெச்எம் இப்போ இருக்காருன்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா, நான் தான். அவர் இன்னைக்கு காலு கையெல்லாம் கட்டு போட்டுட்டு வீட்டில் படுத்து கிடந்திருப்பாரு. அதை இல்லாமல் தடுத்தது நான் தான் இவன் எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தான். இந்த செய்தி ஹெச்எம் காதுக்கு போச்சு. அவருக்கு இந்த பிரச்சனை புரிஞ்சிருச்சு. ஓஹோ, நம்ம ஏதோ 2 பேர் 4 பேர்கிட்ட இவனை பற்றி பாராட்டி பேசுனது அவன் மனசுக்குள்ளே தப்பாக போய் விழுந்துருச்சு போல அப்படின்னு புரிஞ்சிச்சு. அந்த வாரம் முழுக்க பள்ளிக்கூடம் முடிஞ்சிச்சு. இவனும் 1 வாரமும் தன்னை பற்றி தானே சுயதம்பட்டம் அடித்து தண்டோரா போட்டுக்கிட்டே இருந்தான். எல்லாரும் அப்படியான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவன் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸு சில பேர் இவனுடைய கைத்தடிகள், ஆமாம் அன்னைக்கு அவன் காப்பாத்தாட்டி ஹெச்எம் அதோ கதி தான் அப்படின்னு அவன் இஷ்டத்துக்கு எதோ அதில் கண்ணுக்கு அது மூக்கு வச்சு கதை கட்ட ஆரம்பித்தான். 1 வாரம் போச்சு. சனி ஞாயிறு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. இப்போது அந்த ஹெச்எம் என்ன பண்ணார், ஞாயிற்றுக்கிழமை காலையில் இவன் விளையாடிட்டு இருக்கிற கிரவுண்டு பக்கமாக வந்தார். அங்கே விளையாடிட்டு இருக்கிற போதும் அங்கே இருக்கிற நண்பர்கள்கிட்டையும் இவன் சொல்லிட்டு இருக்கிறான், போன வாரம் என்ன தெரியுமா நடந்துச்சு, நாங்கள் ஆத்தங்கரைக்கு போனோமா, கால்வாய்க்கு போனோமா, ஹெச்எம் விழுக போனாரான்னு கதை சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ ஹெச்எம் அதை கேட்டுட்டு அவனை கூப்பிட்டார், இங்கே வா அப்படின்னு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏதோ ஹெச்எம் நமக்கு வாங்கி கொடுக்க போகிறாரு போல் அப்படின்னு. என் கூட ஒரு இடத்துக்கு வரியா அப்படின்னாரு. ஓ வரேன் சார் அப்படின்ட்டு அவரோட 2 வீலர்லேயும் இவன் ஏறி உக்காந்துக்கிட்டான். நேராக அங்கேருந்து கூட்டிகிட்டு இவங்க ஊரில் இருக்கிற ஒரு பெரிய ஆறு அதுக்கு கரைக்கு வந்தால் அந்த கரை மேலே உச்சியில் இவர் நின்றுக்கிட்டாரு. இவனை பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு, என்னை இப்போ பிடிச்சி தள்ளி விடு பார்ப்போம் அப்படின்னாரு. சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. சும்மா தள்ளி விடுறா அப்படின்னாரு. இவன் டக்குன்னு தள்ளிட்டான்.
இவர் உருண்டு கீழே விழுகிற மாதிரி அப்படி சரிஞ்சுக்கிட்டே போனவர் தண்ணிக்குள்ளே போய் விழுகிறாரா? தண்ணியில் ஆத்தனுடைய இந்த கரையில் நீந்த ஆரம்பித்தவர் அந்த கரை வரைக்கும் போயிட்டு திரும்ப அங்கேருந்து நீந்தி இந்த கரையில் வந்து கரையேறி மேலே வந்தார். இவன் அப்படியே பார்த்துட்டே இருந்தான். அப்போ அவர் சொன்னார், இது எவ்வளோ பெரிய ஆறு, இதையே நான் நீந்தி போயிட்டு திரும்ப வந்துட்டேன். ஒருவேளை நீ என்னை பிடிக்காட்டி கூட அந்த கால்வாய்க்குள்ளே நான் விழுந்திருந்தாலும் ஒன்றும் தண்ணியோடு நான் போயிருக்க மாட்டேன், எந்திரிச்சு வந்திருப்பேன். ஏதோ அந்த நேரத்துக்கு நீ எனக்கு உதவி பண்ணினேன்னு நான் உன்னைய பாராட்டினேன். அந்த பாராட்டு உனக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பை தரும்னு நான் நினைக்கவே இல்லை. எப்பவுமே நம்மளால தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிற நினைப்பை இத்தோட நிறுத்திடு, சரியா அப்படின்னு ஆசிரியர் மாணவனுக்கு பாடம் சொன்னார். மாணவனும் தன்னுடைய தவறை உணர்ந்தான். சிந்திக்கலாமா? நன்றி.